ஹலோ ஹால், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் வந்து சிம்பிளாக என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நெயில் ஆர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெயில் க்ளூ இருக்குது. அப்புறம் இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு மெயினான இந்த நெயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் இது எல்லாருமே எல்லா ஷாப்லேயும் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதையும் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் கிளிட்டர் இருக்குது. இது வந்து என்னோடய நெயில் பாலிஷோட ஷேடு எல்லாமே வந்து பிளாக் கலர் பாட்டிலில் தான் வரும். ஏன் பிளாக் கலர் பாட்டிலில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூவி லைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான். இப்போ அந்த ஒயிட் கலர் பாட்டில் வந்து க்ளூ, நெயில் க்ளூ. இது வந்து ஆரஞ்சு கலர் ஷேடு. இது வந்து பேஸ் கோட் போட்டுட்டு தான் நம்ம நெயில் பாலிஷ் போடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு மேலே இந்த டாப் கோட் போடணும். இந்த டாப் கோட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பென்னு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கியூட்டிக்கல் ஆயில். இது யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஷ்ஷு, நெயில் ப்ரெஷ்ஷு சைஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக் அப்படின்றதுனால நம்ம பேசிக்கான ப்ரெஷ் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறமா மெயினான யூவி லைட். இந்த யூவி லைட் பார்த்திங்கன்னா நெயில் வந்து காயறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நெயில் பாலிஷ். அதுக்காக தான் யூவி லைட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நெயிலோட சைஸஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கும். நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இதில் தான் பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம நெயில் ஆர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. வழக்கம் போல் நம்ம நெயிலை வந்து ப்ரிப் பண்ணிக்கணும். நெயிலை நல்லா ப்ரிப் பண்ணிட்ட பிறகு கியூட்டிக்கலெல்லாம் பின்னாடி தள்ளிக்கிட்டு நம்ம சைஸுக்கு ஏற்ற நெயிலை வந்து எடுத்து வச்சிடணும். அப்புறம் வழக்கம் போல் நெயில் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, நெயில் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டணும். நான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால நெயில் ஸ்டிக்கர் மேலே என்ன பண்ணியிருந்தேன்னா நெயில் க்ளூவும் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் நெயில் ஒட்டும் பொழுது அந்த முனையை பிக்கும் பொழுது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த எட்ஜஸை வந்து நீங்கள் ஷேப்பரை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எங்கன்னா பட்டு குத்தாது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அது வந்து கீரும். அதனால தான் அந்த நெயிலை மட்டும் ஷேப் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் நெயிலில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு சைடு எட்ஜஸ்லாம் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் வந்து கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு ஒழுங்காக நிற்காது. அதனால தான். ஸோ யூவி லைட் வச்சுட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர், ஒரே ஒரு விரலில் மட்டும், 4வது விரலில் மட்டும் ரொம்ப மைல்டான கலராக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு லெக் ஃபுல்லாக வச்சாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி லைட்டில் இந்த ஆரஞ்சு வைக்கும்போது நல்லா ரேடியம் கலர் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டாப் கோட் போட்டிருக்கேன். டாப் கோட் போட்டுட்டு அந்த 2 விரலில் மட்டும் ஒரு கிளிட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். கிளிட்டர் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. திரும்பவும் நெயில் கியூட்டிக்கல் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். என்னோடய நெயில் ஷேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின்னில் இருக்கிற அந்த தொடச்ச இதுவெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஒன்ஸ் நீங்கள் வாஷ் குளிக்க போகிறப்போ அதுவே போயிடும். ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. இந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிபட்டிருந்தது, அதனால தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மற்ற நெயில் ஆர்ட் வேறு இதில் பார்க்கலாங்க. ஸோ see you next video. Bye.